அனைவருக்கும் இனிய வணக்கம். 1,66,000 ஆண்டுகளுக்கு ஒருமுறை தெரியும் அரிய வகை வால் நட்சத்திரம். இந்த வால் நட்சத்திரம் தான் 2025ஆம் ஆண்டின் மிகவும் பிரகாசமான வால் நட்சத்திரமாக அறியப்படுகிறது. அந்த வால் நட்சத்திரம் எப்போது தெரியும், எப்படி தெரியும் என்பது பற்றி தான் இன்று பார்க்க இருக்கிறோம். G3 அட்லஸ் 2024 என்று இந்த வால் நட்சத்திரத்துக்கு பெயரிட்டுள்ளார்கள். ஏப்ரல் 5, 2024 அன்று இந்த வால் நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. டெரஸ்ட்ரியல் இம்பாக்ட் லாஸ்ட் அலர்ட் சிஸ்டம் ATLAS என்ற அமைப்பு சில்லியில் உள்ளது. இதை வைத்துதான் இதற்கு பெயர் வைத்துள்ளார்கள். 1,58,000 மடங்கு பொலிவு குறைவாக இருந்தது இந்த வால் நட்சத்திரம் கண்டுபிடிக்கும் போது. அதாவது பொலிவான நட்சத்திரத்தோடு ஒப்பிடும்போது 1,58,000 மடங்கு இதன் பொலிவுத்தன்மை குறைவாக இருந்தது. இப்போது -3.5 விட அதிகமாக பொலிவாக நமக்கு நாளை தெரிய போகிறது. இந்த வால் நட்சத்திரம் கண்டுபிடிக்கப்பட்ட போது ஒருவித பச்சை நிறத்தை கொண்டிருந்தது. இதற்கு காரணம் டயட்டோமிக் கார்பன் இருப்பதால் இது பச்சை நிறத்தில் காட்சியளித்தது. இந்த 2025ஆம் ஆண்டிலேயே மிகவும் பொலிவான பிரகாசமான வால் நட்சத்திரமாக இந்த வால் நட்சத்திரம் நாளை மற்றும் நாளை மறுநாள், அதாவது ஜனவரி 13 மற்றும் 14 நமக்கு காட்சி அளிக்கிறது. ஜனவரி 13 அன்று காலையில் கிழக்கு மற்றும் தென்கிழக்கு பகுதியில் அந்த ஹரிசான் என்று அழைக்கப்படும் அதற்கு சூரிய உதயத்துக்கு முன்பு ஒரு 3 டிகிரி கோணத்தில் இது நமக்கு தெரிய இருக்கிறது. அதே நாளை ஜனவரி 13ஆம் தேதி மாலையில் சூரிய மறைவுக்கு பின்பு அந்த பெரிஹீலியனுக்கு அருகில் இந்த வால் நட்சத்திரம் மிகவும் பிரகாசமாக நமக்கு காட்சி அளிக்க இருக்கிறது. இதை நாம் வெறுங்கண்ணாலே தெளிவாக பார்க்க முடியும். நாளை மறுநாள், அதாவது ஜனவரி 14, அதே மேற்கு மற்றும் தென்மேற்கு திசையில் அந்த ஹரிசான் திசையில் இந்த வால் நட்சத்திரம் நமக்கு தெளிவாக காட்சி அளிக்க இருக்கிறது. அதாவது இந்த வால் நட்சத்திரம் 4.38 அஸ்ட்ரானமிக்கல் யூனிட், அதாவது 655 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இந்த வால் நட்சத்திரம் இருக்கிறது. ஜனவரி 10 அன்று சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருந்த விண்வெளி வீரர் இவான் வாக்னர் இந்த வால் நட்சத்திரத்தை தெளிவாக புகைப்படம் எடுத்தார். நாளை மற்றும் நாளை மறுநாள் பார்க்கும்போது இது பச்சை நிறத்தில் நமக்கு காட்சியளிக்கும். அதாவது காலை நேரங்களில் 6:30 மணி முதல் 7 மணிக்குள் இதை பார்க்கலாம். மாலை நேரங்களில் இது சுமார் 6 மணிக்கு இந்த பச்சை நிற அரிய வகை வால் நட்சத்திரத்தை நாம் கண்டுகளிக்கலாம். இது வெறுங்கண்களுக்கு மிகவும் சிறப்பாகவே தெரியும். எப்படி ஒரு நட்சத்திரத்தை நாம் தெளிவாக பார்க்கிறோமோ அதே போல் இந்த வால் நட்சத்திரத்தை வெறுங்கண்களால் தெளிவாக பார்க்கலாம். தொலைநோக்கி அல்லது பைனாகுலரில் இந்த வால் நட்சத்திரத்தில் பார்த்தால் மேலும் சிறப்பாக இந்த வால் நட்சத்திரம் தெரியும் என்பது இதன் கூடுதல் தகவல் ஆகும். அனைவரும் இந்த வால் நட்சத்திரத்தை தெளிவாக வெறுங்கண்ணாலே கண்டுகளிக்கலாம். இது மீண்டும் 1,66,000 வருடத்துக்கு பிறகுதான் நாம் இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்க முடியும். இந்த அரிய நிகழ்வை அனைவரையும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இது போன்ற அரிய தகவலுடன் நாளை சந்திப்போம். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.